परं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मोकां करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणम्। परमानंदमाधव श्री चैतन्य ईश्वराय कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु। कृतये ध्यायतो विष्णुं त्रेतायां यजतो मकै द्वापरे परिचर्यायां कलितत्संकीर्तनम्। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। नाम चिंतामणि कृष्ण चैतन्य रस विग्रह पूर्णशुद्धो नित्यमुक्तो अभिन्नत्वं नाम नामिने। सर्वधर्मान् परित्याज्य मामेकं शरणं व्रज अहं तं सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः। यत्र योगेश्वर कृष्ण तत्र पार्थो धनुर्धरया तत्र श्रीविजयो भूति ध्रुवनीतिर्मतिर्मम ध्रुवनीतिर्मतिर्मम। मन्मनाभाव मद्भक्तो माद्याजी मां नमस्कुरु मामे वैश्यसि युक्तं ते आत्मानं मत्परायणः आत्मानं मत्परायणः। राजविद्या राजगुह्यं पवित्रम् इदमुत्तमम् पवित्रम् इदमुत्तमम्। प्रत्यक्षावगमं धर्मं सुसुखं कर्तुम् अव्ययम् सुसुखं कर्तुम् अव्ययम्। हरे कृष्णा। எல்லா பக்தர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய நாள் நம்ம ரொம்ப விசேஷமான ஒரு லீலைகளை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ நாளைக்கு ஸ்ரீ நரசிம்மரோட ஆவிர்பாவ நாள். நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஸோ நரசிம்மர் அவதாரம் எடுத்த நாள். ஸோ நரசிம்மர் எதுக்காக அவதாரம் எடுத்தார், அவர் அதோட உத்தேசம் என்ன, பிரகலாதரோட போதனைகளெல்லாம் எப்படி நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்படி அது சாதகமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஹிரண்யகசிப்புவோட அந்த லட்சணங்கள் என்ன, அவரோட குணங்கள் என்ன,
அதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குன்றது தான் நம்ம இன்றைக்கி சர்ச்சை பண்ண போகிறோம். இது நரசிம்மரோட அவதாரத்தை பற்றி ஸ்ரீமத் பாகவதமில் 7வது ஸ்கந்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. 7வது ஸ்கந்தத்தில் தொடர்ந்து ஹிரண்யகசிபுவை பற்றி நிறைய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய பக்தர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கும். இது எதுக்காக ஹிரண்யகசிபு ஒரு அசுரா? ஸோ அசுரரை பற்றி இவ்வளோ விளக்கத்தை கொடுக்கணுன்றது தேவையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். எதுக்காக, காரணம் என்ன? ஸோ நம்ம பிரபுபாதர் கூட நரசிம்ம ஜெயந்தி அந்த சமயத்தில் வகுப்பு கொடுக்கும்போது நிறைய ஹிரண்யகசிபு பற்றியே நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அதுக்கு இது எல்லாருக்குமே அந்த காரணம் தெரியாமல் எல்லா பக்தர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கும். இங்கே ஹிரண்யகசிபு அசுரா. அசுரா அப்படின்னா அரக்கன்னு சொல்லி அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் அசுரா, அசு அண்ணா சுவாசிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது அசுரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒருத்தந்தான் சுவாசிக்கணும் வாழ்நாள் ஃபுல்லாக. எப்படி அட் தி காஸ்ட் ஆஃப் அதர்ஸ் பிரீத். மற்றவங்க சுவாசிக்கிறதோட அந்த இதில் நான் சுவாசிக்கணுன்றாங்க. மற்றவங்க சுவாசிக்கிறாங்களோ இல்லையோ அவங்களோட சுவாசத்தை நிறுத்தி வச்சு நான் சுவாசிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? ஐ ஷுட் live for myself at the cost of others. Even at the cost of others I should live for myself. மற்றவங்க உயிர் விட்டாலும் பரவாயில்ல, நான் உயிர் வாழணும், நான் நல்லா இருக்கணும், நான் நான் போகிக்கணும், நான் சந்தோஷப்படுத்தணும், நான் சந்தோஷமாகணும், நான் சந்திருப்தியாக இருக்கணும், நான் திருப்தியாக இருக்கணும். மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, துன்பத்தை உருவாக்கினாலும் பரவாயில்ல, நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும். என் கூட சார்ந்தவங்க என்னை புகழ்ந்து பாடணும், என்னை குணகானம் பண்ணணும். இதுதான் ஹிரண்யகசிபுவோட பிஸ்னஸ், இதுதான் அவரோட வியாபாரம். ஸோ இப்படி அவருக்கு ஒரு பெரிய மகான் அவங்க வயிற்றில் பிறந்தார். அவர் தான் பிரகலாத் மகாராஜர். ஸோ பிரகலாத் மகாராஜ் 5 வருஷத்தில் இருக்கும்போது அந்த காலத்தில் தான் குருகுலுக்கு போடுவாங்க. எல்லாரையும் குழந்தைங்கள்லாம் குருகுலுக்கு போடுவாங்க. ஸ்கூலு, காலேஜஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இது இருக்குதில்ல. இது நடந்தது எந்த யுகத்தில்? நரசிம்மரோட லீலை கரெக்ட், கிருத்த யுகம், சத்தியுகத்தில் நடந்தது. ஸோ அந்த யுகத்தில் இந்த லீலை நடந்தது. அப்போது ஹிரண்யகசிபு என்ன பண்ணார், 2 சுக்ராச்சாரியரோட 2 பசங்க இருப்பாங்க. அவங்க டீச்சர்ஸு. அவங்கள அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு எப்படியாவது இந்த குழந்தைக்கு நீங்கள் வகுப்பு கொடுக்கணும், நீங்கள் தான் அவங்களுக்கு குருவாக இருக்கணும்னு சொல்லி ஸ்கந்தா அமரான்னு சொல்லி அவங்க 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நிர்வாகம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படியாவது இந்த குழந்தைங்களுக்கு குருகுலத்தை குருகுலத்தில் நடக்கிறது எல்லாமே நீங்கள் சொல்லணும். அதாவது நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்கன்றது அவரே சொல்கிறாரு. ஹிரண்யகசிபே சொல்லிக் கொடுக்குறாரு அவருக்கு. யாருக்கு? அந்த டீச்சர் சொல்கிறாரு, எந்த காரணத்தை கொண்டு பக்தியை பற்றி நீ சொல்லக்கூடாது. முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எந்த காரணத்தை கொண்டு ஆன்மீகத்தை பற்றி நீ சொல்லக்கூடாது. அவருக்கு அரசியல் எப்படி பண்ணணும், அயோக்கியத்தனம் எப்படி பண்ணணும், அதர்மம் எப்படி பண்ணணும், அநீதி எப்படி பண்ணணும், அசாந்தி எப்படி உருவாக்கணும், இதான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா ஹிரண்யகசிபுக்கு பயங்கரமான கோபம் இருக்கும். என்ன கோபம்னா, விஷ்ணு மேலே கோபம், நாராயண மேலே கோபம். நாராயணை பார்த்தாவே அவங்களுக்கு பிடிக்காது. அவருக்கு பெரிய சத்ரு யாருன்னா நாராயணன் தான். நாராயணை பார்த்தாவே அவருக்கு ஆகாது. அதனால் எந்த காரணத்தை கொண்டு அந்த உணர்வை அவருக்கு கொடுத்துடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க 2 பேர் வாத்தியாருக்கு. அப்போ ஏன் இவருக்கு நாராயண மேலே அவ்வளோ கோபம், விஷ்ணு மேலே அவ்வளோ கோபம்? யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, இவருக்கு ஹிரண்யகசிபுக்கு நாராயண மேலே விஷ்ணு மேலே ஏன் கோபம் வந்தது? எதுக்காக? காரணம் என்ன? காரணம் என்ன? எதுக்காக வந்தது காரணம்? ஏன்னா அதுக்கு ஹிரண்யகசிபுக்கு இன்னொரு தம்பி இருந்தார், ஹிரண்யாக்ஷான்னு சொல்லி. அந்த ஹிரண்யாக்ஷவை இவர் வதம் பண்ணார். யார்? விஷ்ணு வதம் பண்ணார். எப்படி வதம் பண்ணார்? எந்த அவதாரத்தில் வந்தார்? வராக அவதாரத்தில் வந்தார். வராக அவதாரத்தில் அவரை வதம் பண்ணார். அவரை வதம் பண்ண காரணத்தினால ஹிரண்யகசிபுக்கு அன்னிலேருந்து இன்னில வரைக்கும் அவர் ஒரு பெரிய சத்ரு ஆயிட்டார். ஏன் தம்பியை வதம் பண்ணிட்டாரே இவர், எவ்வளோ தைரியம் இவருக்கு, நான் இருக்கும்போது எப்படி அவன் தம்பியை வதம் பண்ணலாம் இவர் யார் அந்த இது கொடுத்தாரு, யார் அந்த சக்தி கொடுத்தாரு? ஏன்னா உலகத்தில் இந்த
படைப்பிலே என்ன மாதிரி ஒரு பலசாலி யாருமே இல்லை, இந்த படைப்பிலே என்ன மாதிரி ஒரு ஒரு பராக்கிரமசாலி யாருமே இல்லை, யாரும் இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது என்றதுதான் அவரோட நோக்கம். யாரோட நோக்கம்? இரண்யகசிபோட நோக்கம். அதனால அந்த ஹிரண்யாக்ஷா வந்து உடல் விடும்போது எல்லாருமே அழுந்துட்டு இருப்பாரு. அவங்க மனைவியோ அவங்க கூட சேர்ந்தவங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கும்போது ஹிரண்யகசிபு அவருக்கு போதனை பண்ணுறார். ஹிரண்யகசிபு வந்து பெரிய வேத வித்து, அவருக்கு தெரியாத வேதமே இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, வேதங்கள்லாம் படிச்சுட்டு தனக்காக தன்னோட புற இன்பத்துக்காக அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால தான் அவர் என்ன ஆனார், பகவானோட கையில் அவர் வசமாக மாட்டிக்கிட்டார். அந்த அவங்களோட மனைவிக்கு சொல்கிறாங்க, எதுக்குமா நீ அல்ற, ஹிரண்யாக்ஷா எங்கேயும் போல, இங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க உடல் தான் விட்டுருக்காங்களே தவிர அவங்க ஆன்மா வந்து இங்கே இருக்குது, அதை பற்றி நீ கவலைப்படாத, அவர் எங்கேயும் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி இவர் ஆத்ம தத்துவத்தை பற்றியும் ஆத்ம தானத்தை பற்றியும் ஹிரண்யாக்ஷாவோட மனைவிக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, எங்கேயும் போக மாட்டாங்க, அவங்க உடல் தான் அவங்க வந்து விட்டுருக்காங்களே தவிர ஆத்மாவுக்கு எதுவுமே, அவளுடைய ஆத்மா சாஸ்வதமானது, நிரந்தரமானது. அது 2வது அத்தியாயத்தை பற்றி பகவத்கீதையில் இருக்கிற அந்த ஸ்லோகம் அது எல்லாமே சொல்கிறாங்க. இவர் ஹிரண்யாக்ஷா சொல்கிறாங்க, இது ஹிரண்யகசிபு சொல்கிறாங்க. ஆத்மாவை வந்து நெருப்பாலையும் தண்ணியாலையும் ஆகாயத்தாலையும் பூமியாலையும் அதை வந்து வதம் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சாஸ்வதமானது ஆத்மா. அதனால் உடல் தான் நாசமாகும், ஆன்மா வந்து விநாசம். there is no destruction for the soul ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஹிரண்யகசிபு சொல்லிட்டு அன்னிலேருந்து அவருக்கு பெரிய எதிரி ஆகிட்டார். எப்படியாவது விஷ்ணு வந்து நான் வதம் பண்ணணும்னு சொல்லி அப்போ என்ன பண்ணார் ஹிரண்யகசிபு, 33 கோடி தேவர்கள் எல்லாரையும் தன்னோட வசத்தில் வச்சுக்கிட்டாங்க. 33 crores ஆஃப் டெமிகாட்ஸ், உபதேவர்கள் எத்தனை பேர் இருக்காரோ அத்தனை பேரையும் தன்னோட வசத்தை வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பராக்கிரமசாலி அவர் ஹிரண்யகசிபு மாதிரி ஒரு சக்திமான் யாருமே இல்லை. அதாவது எப்படின்னா அதில் பாகவதமில் வர்ணனை பண்ணுறாங்க, எல்லா தேவர்களும் தன்னோட அரண்மனையில் ஆளாளுக்கு ஒன்று சேவகன் மாதிரி சேவை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம எல்லாமே தேவர்களை வந்து என்ன பண்ணுவோம், கௌரவம் கொடுப்போம், மரியாதை கொடுப்போம், அவங்கள வந்து வணங்குவோம், அவங்கள வந்து ஒரு குருஸ்தானத்தில் வச்சு நம்ம கிருஷ்ண பக்தி நிறைய கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம் தேவர்கள் எல்லாம். அப்பேற்பட்ட தேவர்கள் யாருன்னா வைஷ்ணவர்கள். அவங்க வைஷ்ணவர்லாம் என்ன, விஷ்ணுக்கு பக்தர்கள். அந்த விஷ்ணு பக்தர்களை வந்து தன்னோட அரண்மனையில் ஒரு கடவுளுக்கும் ஒரு சேவை கொடுத்துட்டு அவங்க சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. சேவை செய்யும்போது அவர் யாரை பற்றி பேசணும், விஷ்ணுவை பற்றி பேசக்கூடாது. ஓம் ஹிரண்யகசிபு நமஹா இதுதான் சொல்லணும். அவங்க இந்த வார்த்தை தவிர அவர் எதுவுமே சொல்லக்கூடாது. நாரதரை கூட அவர் என்ன பண்ணார், தன்னோட வசத்தில் வச்சுக்கிட்டார். நாரதர் கூட அவரால் நாரதர வாயால் ஓம் ஹிரண்யகசிபு நமஹான்னு சொல்லி சொல்ல வச்சுட்டார். அவர் அந்த அளவுக்கு பராக்கிரமசாலி அவர். ஸோ இப்படி தன்னோட பையனை அந்த வகுப்புக்கு போட்ட உடனே, குருகுலுக்கு போட்ட உடனே ஒரு நாள் கூப்பிடுறாரு ஹிரண்யகசிபு, பிரகலாதரை கூப்பிடுறாரு. பிரகலாதரை கூப்பிட்டு தன்னோட மணி மேலே உட்கார வச்சுட்டு, அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது, 5வது 7வது அத்தியாயம் 22வது ஸ்லோகத்தில் வருது. அந்த 22லேருந்து 27 வரைக்கும் அந்த ஸ்லோகம் வருது. 7, 5, 22 நினைக்கிறேன். அந்த அதில் சொல்கிறாரு பகவான், இவர் ஹிரண்யகசிபு சொல்கிறாரு, தன்னை நீ வந்து இந்த குருக்குள்ள வந்து நீ படிச்சுட்டு இருக்க, ஆனால் நீ அந்த குருநாதர் உங்களுக்கு சொன்ன பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, உங்களுக்கு ஒரு அருமையான சிறப்பான ஒரு கல்வி எது சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி கேட்குறாரு. யாருக்கு? பிரகலாத மகாராஜ்கிட்ட கேட்குறாரு. ஹிரண்யகசிபு கேட்குறாரு. ஹிரண்யகசிபை கேட்கும்போது ஹிரண்யகசிபு வந்து பிரகலாதரை கேட்கும்போது பிரகலாதர் சொல்கிறாரு, உட்காந்துட்டு, அப்பா நான் எனக்கு சிறப்பான ஒரு வகுப்பு எனக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இருக்கிறதுலே உத்தமமானவர், உயர்ந்தமானவர், அப்புறம் வந்து முழுமுதை கடவுள் யாருன்னா பகவான் விஷ்ணு நாராயணான்னு சொல்லி சொன்னார். அது சொன்ன உடனே ஹிரண்யகசிபு கண்ணெல்லாம் சிவப்பாயிடுது. கண்ணெல்லாம் சிவப்பாகி பிரகலாதர் தூக்கி அந்த பக்கம் வீசிடுறாரு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பாரு, நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த பக்கம் அப்படி வீசிடுறாரு. அப்படி வீசின உடனே அவர் பிரகலாதர் அந்த பக்கம் போய் விழுந்துடுறாரு. அந்த அளவுக்கு பையனை தன்னோட சொந்த பையனன்னு கூட சொல்லி பார்க்கல அவரை. அவங்க எதிரிய வார்த்தையே வரக்கூடாது அவங்களோட அரண்மனையில். அந்த அளவுக்கு விஷ்ணு அபராதி அவர். என்ன அபராதி? விஷ்ணுவோட அபராதி அவர்.
அந்த அளவுக்கு பிரகலாதன் கூட பார்க்கல, அவர் தன்னோட சொந்த பையனன்னு கூட பார்க்கல, தூக்கி அந்த பக்கம். இப்போ நம்ம கூட வீட்டில் பசங்க குழந்தைகள் ஏதாவது தப்பாக சொல்லிட்ட கூட நம்ம என்ன செய்கிறோம், தூக்கி வீசி விடாமல் நம்ம அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு புத்திமத்தம் சொல்லுவோம். அவங்கள வந்து அதுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டு புரிய வைக்கிறோம், நம்ம வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறோம். இவர் அப்படி இல்லை, யார் அவங்களோட அரண்மனையில் விஷ்ணுவை பற்றியோ கிருஷ்ணனை பற்றியோ நாராயணனை பற்றியோ யார் பேசணும் அங்கே இருக்கவே கூடாது, உடனே அவனை வதம் பண்ணிட்டு தூக்கி விசிறிடணும் அவனை. அந்த அவங்க போட்ட சட்டமே அதுதான். அந்த மாதிரி அந்த எப்படி கவர்மெண்ட் எப்படி ரூல் போடுறாங்களோ அந்த மாதிரி ரூல் போட்டிருக்காங்க அங்கே. அப்போது என்ன செஞ்சார், அவங்கள கூப்பிடுறாங்க, அவங்கள கூப்பிடுறவங்க 2 பேருன்றாங்க. ஏன்னா ஒரு குருநாதர்னா ஒரு அரசன் கூட அவங்கள வந்து மதிப்பாங்க, அவங்களுக்கு மதிப்பாங்க, அவங்கள வந்து வணங்குவாங்க. ஏன்னா குருஸ்தானத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய அங்கே கௌரவம் இருக்குது. அந்த கௌரவத்தை கூட மிஞ்சி போய் அவங்க 2 பேரும் கூப்பிடுறாங்க. ஹேய், என்னடா நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க, இப்படி தான் கேட்குறாரு ஹிரண்யகசிபு. ஒரு குருநாதரை வந்து இப்படி தான் கேட்குறாரு, என்னடா சொல்லிக் கொடுத்தீங்க நீங்கள், யாரா அவங்க, இது இப்படி தான் சொல்லிக் கொடுங்க, நான் இப்படி தான் சொல்லணும் அவங்களுக்குன்னு சொன்னாங்க. இல்லை சாமி, இல்லை சாமி, இல்லை பிரபு, நாங்கள் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, இதெல்லாம் அவனாக கற்றுக்கிட்டது தான், அவனாக பயிற்சி பண்ணது, இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே அவரை அதை பற்றி தெரியாது. அப்போ எப்படி இது சொல்லுவான் அவன், ஏன் சொல்லுவான், எப்படி சொல்லுவான் இதுன்னு சொல்லுவான் கேட்குறாங்க. இல்லை யார் அப்போ ஹிரண்யகசிபு கேட்குறாரு, யாராவது சைடில் உள்ள தேவர்கள் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா அவனுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி யாருமே நாங்கள் பார்க்கலையே, எப்படி தான் வந்ததுன்னு எங்களுக்கே தெரியாது. எப்படி வந்தது பிரகலாதருக்கு இது எல்லாமே கிருஷ்ண பக்தி. அது இல்லாமல் அந்த விராம சமயத்தில் வகுப்பெல்லாம் ஆன பிறகு ஒரு விராம சமயம், ஒரு இன்டர்வெல் பீரியட் இருக்கும். அந்த இன்டர்வெல் நம்ம கூட ஸ்கூலில் இன்டர்வெல் பீரியட் அனுப்பாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஐஸ்கிரீமு அது இது நல்லா சாப்பிட்டுருப்போம், ஐஸ் கேண்டி, இந்த என்ன மிட்டாய் அது, அந்த மிட்டாயெல்லாம் சாப்பிடுவோம், பர்ஃபி கிர்ஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போது அது இவர் என்ன பண்ணுறாரு பிரகலாதர், இது எல்லாமே ஒதுக்கி விட்டு எல்லா அசுர பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி உட்கார வச்சு பாகவதத்தை பற்றி குணகானம் பண்ணுறாரு. அந்த அசுரர்கள் எல்லாருமே யாருமே அந்த குடும்பமே அசுர குடும்பம், வம்சமே அசுர குடும்பம். இவர் ஒருத்தர் தான் பக்தர். அங்கே நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, பிரபு எங்கள் கம்பெனியில், எங்கள் ஆஃபீஸில், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரபு, யாருமே பக்தர் இல்லை பிரபு, நான் ஒரே ஒருத்தன் தான் பிரபு ஹரே கிருஷ்ணாவில் இருக்கிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அதுக்கு பயப்படவே இல்லை இவர் பிரகலாதர். ஒரு பக்தர் இருந்தால் போதும், அந்த ஒரு பக்தர் வந்து நாட்டையே ஆளுவாங்களாம். அந்த அளவுக்கு நாட்டையே ஆள்றது எப்படி, பக்தியோடு ஆளுவாங்களாம். பக்தி பரவசமாக பரவலாக பரப்பாங்க அவங்க. ஒரே ஒரு பக்தர், யார் அந்த பக்தர், உலகத்தை எல்லாம் பிரகலாதர் மாதிரி பிரபுபாத் சொல்றாரு, இஸ் அவர் குருன்றார். பிரபுபாத் சொல்றாரு ஒரு லெக்சர்ல, பிரகலாத் இஸ் அவர் குரு, பிகாஸ் பிரகலாதர் குரு யாரு, நாரதர். And Narada is also our guru. They all come from our lineage. They all come from our Guru Shishya Parampara. நாரதா குரு யாரு, பிரம்மா. ஸோ இவங்க எல்லாம் எங்களுக்கு குருன்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையான குரு இவங்க தான். ஸோ we are also following the teachings of பிரகலாத் மகாராஜ். பிரபுபாத் இந்த கோட்பாடு சொல்றார். பிரபுபாத் இது இந்த கொட்டேஷன் சொல்றாரு, பிரகலாத் இஸ் அவர் குரு, ஐ எம் ஃபாலோயிங் பிரபுபாத்ஸ் டீச்சிங்ஸ் சொல்றாரு. ஐ மீன் பிரகலாத் மகாராஜ் டீச்சிங்ஸ் பிரபுபாத் சொல்றாரு. ஸோ இது பிரபுபாத் என்ன பிரகலாத் மகாராஜ் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அப்பா கேட்டதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகா சொல்றாரு, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் தாஸ்யம் சாக்கியம், அப்புறம் தாஸ்யம் அர்ச்சனம், பாதசேவனம் அர்ச்சனம் தாஸ்யம் சாக்கியம் ஆத்ம நிவேதனம். இதுதான் உண்மையான பக்தி தொண்டுன்னு சொல்லி சொல்றாரு. இதான் நான் கற்றுக்கிட்டேன் அவங்க கிட்ட, வேற எதுவும் கற்றுக்கல. இதுதான் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களான்னு அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கல, இது அவனா சொல்றது. நாங்கள் எதுவுமே இதை பற்றி பற்றியே நாங்கள் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தோம், எக்கனாமிக்ஸ் பற்றி சொன்னோம், சோஷியாலஜி பற்றி சொன்னோம், பாலிடிக்ஸ் பற்றி சொன்னோம், மெட்டீரியல் வேர்ல்ட்ல எப்படி நம்ம வாழணும், மற்றவங்களை எப்படி நம்ம சப்ரஸ் பண்ணணும், மற்றவங்கள எப்படி நம்ம வந்து இது பெரிய ஸ்ரீமந்தராகணும், பெரிய பணக்காரன் ஆகணும், இதான் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அது நீங்கள் சொல்லிக் கொடுத்தது தான். ஒரு அரசர் வந்து என்ன பண்ணணும், குருநாதருக்கு அவங்க சொன்ன மாதிரி தான் அரசர் கேட்கணும். ஏன்னா குருக்கு அந்த அளவுக்கு அந்த ஆன்மீக ஞானமெல்லாம் இருக்கும். அந்த சதுர்வேதங்களை படிச்சிருப்பாங்க, அவங்க வேதங்களை படிச்சிருப்பாங்க. அதனால இந்த அரசர் வந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு, இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இதை பற்றி தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இந்த சப்ஜெக்ட் தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாரு. ஸோ அதனால் இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம்,
இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுன்னா ஸ்ரவணம். அந்த ஸ்ரவணத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு பிரகலாத மகாராஜ். ஸோ பிரகலாதர் உண்மையாக எப்படி பொழைச்சிக்கிட்டாருன்னா, எப்படி இந்த இவர் கொடுத்த அந்த சித்ரஹிம்சை டார்ச்சரில் எப்படி அவங்க யார் காப்பாற்றுனதுன்னா பகவான் நாராயணன் எப்படி காப்பாற்றுறாருன்னா, பிகாஸ் இஸ் ஆல்வேஸ் ரிமெம்பரிங் த லார்ட். இஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்பொழுதுமே பகவானை ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜந்தந்தே கலேவரம் தாம் தாம் வேதி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதா. எம் எம் வாபி ஸ்மரணம், எப்பொழுதுமே என்னையே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்றாங்க. என்னையே நினச்சிட்டு இருக்கோம். என்ன நினச்சிட்டு இருந்தால் என்ன ஆகும், அந்த நாமத்தை வந்துடும், என்னோட நாமத்தை வந்து உச்சரிக்கிற அந்த அவகாசம் வந்துடும். அதான் 8வது சாப்டரில் சொல்கிறாங்க கிருஷ்ணர், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜந்தந்தே கலேவரம். கலேவரம்னா என்ன அர்த்தம், அட் த ஃபேக் எண்ட் ஆஃப் அவர் லைஃப், அந்த கடைசி நேரத்தில் யார் உங்களுக்கு வந்து இது வராரு, கடைசி நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்துடுவார். அதனால் எப்பொழுதுமே என்ன நினச்சிட்டே இருங்கன்றாங்க. ஈவன் நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போது, கம்பெனியில் இருக்கும்போது, பிஸ்னஸில் இருக்கும்போது, வெளியே போகும்போது, டிரான்ஸ்போர்ட்டில் எங்கள் ஜர்னியில் இருக்கும்போது, வி ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா. ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா. ஒரே ஒரு ஃபார்முலா என்னென்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பிரகலாதர் சொல்கிறார், இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் அவர். அது 22nd 7வது ஸ்கந்தத்தில் 22nd 23rd ஸ்லோக்கில் வருது. அந்த ஸ்லோக்கில் சொல்கிறாங்க இது மாதிரி தான் நாங்கள் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் ஹிரண்யகசிப்பு எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா, ஹிரண்யா அப்படின்னு என்ன அர்த்தம், ஹிரண்யா தங்கம், ஹிரண்ய கஷிப்புன்னா கோல்டன் பெட். அவர் தூங்குறதே கோல்டன் பெட்டில், தங்க படைக்கல தான் அவர் படுப்பார். அவர் நம்ம சாதாரணமான பெட்டுப்பா வாங்குறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க தங்க படைக்கல படுக்கிறார். அவர் படுக்கிறதே அதனால தான். எங்கே பார்த்தாலும் அவருக்கு தங்கமாக கிடைக்கணும். அவர் ஹிரண்யாக்ஷா 2 பேரும் அவ்வளோதான். எங்கே தங்கம் இருக்கோ அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அவங்க. அப்புறம் he's embodied with full of sense gratification. He's embodiment of sense gratification. ஹிரண்யகசிப்போட முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னா, புலனின்பத்தை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு அதை வந்து பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு புலனின்பத்தை வந்து அவங்க அனுபவிக்கணும். யாரை பார்த்தாலும் அனுபவிக்கணும், எதை பார்த்தாலும் அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதே அவங்களுக்கு பெரிய தொழில். அந்த தொழிலை விட்டு வேறு வரவே எந்த தொழிலும் அவர் பண்ண மாட்டார். தட் இஸ் இஸ் மெயின் பிஸ்னஸ். ஆனால் பிரபுபாத் சொன்னார், தட்ஸ் நாட் அவர் பிஸ்னஸ் சொல்கிறார். இட் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ். எவ்வளோக்கு அளவுக்கு நம்ம புலனின்பத்தை வந்து பயன்படுத்துகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவுக்கு என்ன ஆகுது, ஃபைனலி வி வில் லேண்ட் அப் அட் ஹெல்லிஷ் பிளானட். நரகலோகத்தில் தான் நம்ம இருப்போம். அங்கே தான் நம்ம ரீச் ஆகுவோம். நரகலோகத்தை தான் நம்ம போயிடுவோம். ஸோ புலனின்பத்தை பண்ணவங்க எல்லா அசுரங்களும் என்ன இருக்காங்க, ராவணர் என்ன ஆனார், சீதையை அனுபவிக்கணும்னு திட்டம் போட்டார். கடைசியில் என்ன ஆனார், வதமாயிட்டார் ராமர்கிட்ட. ஹிரண்யகசிப்பு நரசிம்மர்கிட்ட வதமாயிட்டார். இந்த மாதிரி ஒருத்தரும் நம்ம பார்த்தா எல்லாருமே புலனின்பத்துக்காக யாரெல்லாம் பாடுபட்டாரோ, யாரெல்லாம் அந்த சிரமம் எடுத்துட்டாரோ அவங்க எல்லாமே பகவான்கிட்ட வதமாயிட்டார். ஸோ அதான் இங்கே அந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அதை பற்றி தான் எங்கள் டீச்சிங் சொல்கிறாங்க பிரகலாத் மகாராஜ். புலனின்பத்துக்காக நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து இதாகாதீங்க, முயற்சி பண்ணாதீங்க. ஸோ புலனின்பம்ன்றது வந்து மக்களை வந்து எப்படியாவது அது வந்து ஒரு கெட்டான ஒரு வழியில் வந்து தீமையான ஒரு வழியில் வந்து கொண்டு போயிடும். அதான் இங்கே பிரகலாத் மகாராஜ் வந்து பாகவதத்தில் அந்த டீச்சிங்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஹிரண்யகசிப்புக்கு வந்து சொல்கிறாங்க, அப்பா நீ எதுக்காக நீ வந்து பாடுபட்டுருக்கியோ, எதுக்காக நீ கஷ்டப்பட்டிருக்கியோ அதெல்லாமே வந்து நிரந்தரமானது கிடையாது. அது வந்து உனக்கு உண்மையான ஒரு திருப்தியை கொடுக்காது, உண்மையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. எப்போ உனக்கு அசந்திருப்தி தான் இருக்கும். அதனால் நீ என்ன பண்ணணும், எப்பொழுதுமே பகவான் நாராயணரை வந்து நீங்கள் ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அவரோட நாமத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், உச்சரணை பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாத சவுத் ஆஃப்ரிக்காவில் உண்மையான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு குழந்தை, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒரு பெண், ஒரு சின்ன குழந்தை. அந்த 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 குழந்தை என்ன செஞ்சுன்னா, பந்து எடுத்து விளையாட்டுருச்சு. இது உண்மையாக நடந்தது, இது பேப்பர்லாம் வந்திருக்குது. அந்த குழந்தைக்கு நரசிம்மர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே நரசிம்மரை பற்றி பாடிட்டே இருக்கும், நரசிம்மரை பற்றி நினச்சிட்டே இருக்கும். ஸோ என்னாச்சுன்னா, அது ஒரு வில்லேஜ் சவுத் ஆஃப்ரிக்காவில். அந்த வில்லேஜில் அந்த பந்து எடுத்து ஆடிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, அக்கஸ்மாத்தாக அது அந்த பக்கம் ரோடுக்கு அந்த 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 பகுதி போயிடுச்சு. அது போன உடனே ஒரு ட்ரக், ஒரு லாரி பாஸ் ஆச்சு. அந்த லாரி பாஸ் ஆன உடனே இந்த குழந்தை
அந்த குழந்தைக்கு லாரி வருதோ இது வருதோன்னு சொல்லி கவனம் இல்லை, அந்த இது இல்லை, அந்த சென்ஸ் இல்லை. உடனே கிராஸ் பண்ணிடுச்சு ரோடு. கிராஸ் பண்ண உடனே அந்த லாரி வந்து அந்த குழந்தை அடிச்சுட்டு போயிடுச்சு. எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தை அவ்வளோதான், முடிஞ்சது எவ்வளோதான், உடல் விட்டுடுச்சுன்னு சொல்லி உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸு அதெல்லாம் எல்லாம் பார்க்குறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறான் குழந்தைக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ குழந்தைய கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏன் நீ இவ்வளோ லாரியே உன் மேலே போயிடுச்சு, அப்போ கூட நீ பொழிச்சுன்னு இருக்கு, என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த குழந்தை சொல்லிச்சு, எனக்கு நரசிம்மனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் என்ன பண்ணேன், அப்போ அந்த 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 பந்து அந்த பக்கம் போன உடனே நான் என்ன பண்ணேன், எனக்கு நரசிம்மர் நான் வந்துடுச்சு, அதனால நாராஹரி ஜயோ நாராஹரி நாராஹரி ஜயோ நாராஹரி ஜயோ நாராஹரி ஜயோ நாராஹரி நாராஹரி ஜயோ நாராஹரி ஜயோ நரசிங்கதேவ் 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 ஜயோ நரசிங்கதேவ் ஜயோ நரசிங்கதேவ் ஜயோ நரசிங்கதேவ் நரசிங்கதேவ் ஜயோ நரசிங்கதேவ் ஜயோ நாராஹரி ஜயோ நாராஹரி நாராஹரி ஜயோ நாராஹரி. இந்த மாதிரி பகவான் நரசிம்மரை வந்து நான் புகழ்ந்து பாடிட்டே நான் வந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணேன். யாருன்னு எனக்கே புரியல. எனக்கு இந்த ரெண்டு சைடில் அப்படியே இடுப்பை எனக்கு பிடிச்சாங்க, பிடிச்சி அந்த பக்கம் போட்டு ஒரு பில்லு மேலே போட்டு அவங்க பாட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் பாதி சிம்மமாக இருந்தார், பாதி நரமனுஷனாக இருந்தார். அதனால் எனக்கு என்ன ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே எல்லாருக்குமே அதிசயம், ஆச்சரியம், அற்புதம், இது உண்மையாக நடந்தது சவுத் ஆஃப்ரிக்காவில். அப்போ அவங்க அந்த குழந்தைய பார்த்த உடனே எந்த அளவுக்கு நரசிம்மர் மேலே இவருக்கு இவ்வளோ பக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்க அப்பாவும் பக்தர் தான். சவுத் ஆஃப்ரிக்காவில், நம்ம நாட்டில் நடந்தது கிடையாது, சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. ஸோ அதனால் நரசிம்மர் வந்து ஒரு முக்கியமான அவரோட கொள்கை, அவரோட உத்தேசம், அவரோட வந்து சங்கல்பம் என்னென்னா, எந்த பக்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ, துன்பத்தில் இருக்காங்களோ, அவங்கள எப்படியாவது காப்பாற்றணுன்றது தான் அவரோட இது. அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், நரசிம்மர் வந்து சில இடத்துலலாம் மலை மேலே இருப்பாங்க. அவங்க எப்பவும் மலை மேலே தான் அவங்க இருப்பாங்க, மேக்சிமம் மலை மேலே தான் இருப்பாங்க அவர். ஸோ நரசிம்மர் அந்த உருவம், அந்த இது எப்போ இவர் ஹிரண்யகசிபு அந்த இவரை கேட்ட உடனே இவருக்கு எங்கே இல்லாத கோபம் வந்துடுது. என்னடா இவர் என்னோட பையனே இந்த மாதிரி ஆயிட்டானே. அவருக்கு அந்த பையனுக்கு சொல்கிறாரு ஹிரண்யகசிபு, பிரகலாதா, இந்த அரண்மனை, இந்த உலகமே, என்னோட 33 கோடி முக்கோடி தேவதர்கள் என்னோட வசத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்காக வந்து நான் இது பண்ணியிருக்கேன் தெரியுமா, உனக்காக தான். இந்த சொத்து சுகம் சம்பத்து எல்லாமே, இந்த சந்தோஷம் எல்லாமே எனக்கு எது வேண்டாம், உனக்காக தான் இல்லாமல் இது எல்லாமே நான் வந்து அடைஞ்சிருக்கேன். நீயே வந்து என்னோட எதிரியான நரசிம்மர் நாராயணோட பேர் நீ புகழ்ந்து பாடிட்டு இருக்கிற, எப்படியாவது அதை விட்டுருன்றாங்க. எப்படியாவது விட்டு, உனக்கு என்ன வேணாலும் நான் கொடுத்துட்றேன், இந்த அரண்மனையை உனக்கு கொடுத்துறேன், உன்னை வந்து ராஜா செஞ்சிடுறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்பா நீ எதை வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் எனக்கு எதுவுமே தேவையில்லை, அவர் ஒருத்தர் எனக்கு போதும். அவரையும் என்னையும் வந்து யாரும் செப்பரேட் பண்ண முடியாது, வேறு பண்ண முடியாது. ஏன்னா அவர் எனக்கு யாருன்னா என்னோட ஆராத தெய்வம். அவரை விட்டு நான் இருக்க மாட்டேன், நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன்றாரு. அப்போ தான் அவர் ஒன்றா சித்திரஹிம்சை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் யார், ஹிரண்யகசிபு தன்னோட பையனுக்கே வந்து இந்த மாதிரி சித்திரஹிம்சை கொடுக்கும்போது பிரகலாதர் வந்து எதுக்குமே பயப்படலை. நம்ம என்ன செய்கிறோம், பக்தி செய்யும்போது யாராவது இடைஞ்சல் கொடுத்தா, யாராவது நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை உண்டாக்குனா உடனே அந்த பக்தியை நம்ம விட்டுறோம். பக்தியை விட்டு என்ன பண்ணுவோம், இனிமேல் நம்ம பக்தி பண்ணக்கூடாதப்பா, இவங்களாம் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்குது. ஆனால் பிரகலாதர் அப்படி என்றைக்குமே நினைக்கல, யார் எதை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஆனால் நான் மட்டும் நாராயணரை வந்து ஸ்மரணை பண்ணாமல் நான் இருக்க மாட்டேன். 24 hours கீர்த்தனியா சதா ஹரி சொல்கிறாங்க. 24 hours கீர்த்தனியா நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீ ஜகாமயே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பகதாத் பக்தி ரஹேது கீத்வயே. ஒரு பிறவையிலும் நான் உனக்கு வந்து சேவை செஞ்சுட்டே இருக்கணும், உன்னோட திருப்பாதைக்கு நான் சேவை செஞ்சுட்டே இருக்கணும். வேறு சேவை எதுக்கு, இதுக்கு மிஞ்சி எனக்கு அதீதமாக எதுவுமே வேண்டாம், இதுக்கு அப்பாற்பட்டது எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாரு. எதுவுமே எனக்கு தேவையில்லைன்றார். அதனால் இங்கே அந்த ஹிரண்யகசிபுவோட முக்கியமான அந்த இது என்ன கொள்கை என்னென்னா, புலனின்பம் அனுபவிக்கணும். இது இங்கே போனால் என்ன அனுபவிக்க முடியும், அங்கே போனால் என்ன அனுபவிக்க முடியும்,
அங்கே போனால் என்ன அனுபவிக்க முடியும்? எங்கே பார்த்தாலும் அவர் அனுபவிக்கிறான்ற கொள்கையிலே இருக்காரே தவிர, அந்த ஒரு நோக்கத்தில் இருக்காரே தவிர, அவருக்கு வந்து அந்த பகவானோட அந்த உணர்வே அவங்களுக்கு வரவே இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, எங்கள் பையனுக்கோ எங்கள் பொண்ணுக்கோ வந்து பக்தியே ஏற்பட மாட்டாது, என்ன காரணம்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. நாங்களும் முயற்சி பண்ணிட்டோம், டெய்லி கோயிலுக்கு கொண்டு வரோம், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், மலைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், தீர்த்தயாத்திரைகள்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், அப்புறம் வந்து பிரசாதத்தை கொடுப்போம். ஆனால் கூட பக்தின்றதே அவங்களுக்கு வரமாட்டேன். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா? வீட்டில் நம்ம ஒருத்தர் 2 பேர் பக்தராக இருப்போம், மற்றவங்க எல்லாமே அந்த பக்தின்ற அந்த ஆன்மீகமாக ஈடுபாடே இருக்கிறது இல்லை. ஏன் அந்த மாதிரி இருக்கிறது இல்லைன்னா, அவங்களுக்கு வந்து இந்த புலனின்பம் பண்ணுறதுல வந்து ஆசை நிறைய இருக்கும். காமத்து மேலேயும் இந்த குரோதத்து மேலேயும் நிறைய ஆசை இருக்கிறதுனால அவங்களால பக்திக்கு வர முடியாது. அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, பகவானுக்கு படைச்ச பிரசாதத்தை நம்ம கொடுக்கணும், கோயிலுக்கு அழைச்சின்னு வரணும். ஏன்னா கோயிலுக்கு அவங்க வரமாட்டாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டை கோயிலாக்கிடணும். எப்படி நம்ம வீட்டை கோயிலாக்கிறது? மனையே கன்னடா சொல்லுவாங்க, மந்திராலயா, மனையே மந்திராலயா. வீட்டை நம்ம மந்திராலயம் ஆக்கிடணும். எப்படி மந்திராலயம் ஆக்குறது? பகவானோட நாமத்தை வந்து நம்ம எப்பவும் அங்கே வந்து என்ன பண்ணணும், உச்சரிச்சுட்டே இருக்கணும். பகவானோட நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். சொல்ல 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 அவங்கள பார்த்து சொல்லக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தால் அந்த வைப்ரேஷன், அதோட ஆன்மீகமான சக்தி வந்து எல்லா இடத்துலையும் பரவும். அதனால தான் ஈவன் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் கூட வீட்டில், முக்கியமாக கலியுகத்தில் நாமத்துக்கு அதீதமாக, நாமத்துக்கு வந்து அப்பேற்பட்டது எதுவுமே கிடையாது. பகவானோட நாமத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது, அந்த அளவுக்கு அதில் அந்த இது என்ன சொல்கிறது, பவர்ஃபுல் வெப்பன். அது அவர் என்ன சொல்கிறது, வலிமையான ஒரு ஆயுதம் அது பகவானோட நாமம். அதனால் வீட்டில் வந்து எப்பவும் மந்த்ரா, ஏதோ ஒரு மந்த்ரா வைப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு மந்த்ரா வைப்ரேஷன் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வேலை செய்யும்போது ஆகட்டும், நம்ம வந்து வேறு வேலை பிஸியாக இருக்கும்போது ஆகட்டும், அந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து ஜபிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு முக்கியமாக பகவான் என்ன சொல்கிறாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு, கலியுகத்தில் வந்து நீங்கள் எந்த யக்னமும் பண்ண முடியாது, சங்கீர்த்தன யக்னம் தான் நீங்கள் பண்ண முடியும்னு சொல்லி பகவான் என்ன சொல்கிறாரு, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இப்படி பகவான் நரசிம்மர் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி லீலைகள் பண்ணுறது, கிருஷ்ணர் மாதிரி லீலைகள் பண்ணுறது, என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் விளையாடுறது, விரஜபூமியில் எப்படி ஸ்நேகிதர்கிட்டலாம் விளையாடுறது, இந்த மாதிரியெல்லாம் பிடிக்காது. எப்பவும் பக்தர்களை வந்து ரட்சணை பண்ணுறது தான் அவரோட முக்கியமான ஒரு கொள்கை. அதனால தான் கல்கட்டாவில் ஒரு கோயில் இருக்குது, மாயாபுரம் சொல்லி ஒரு கோயில் இருக்குது. இந்த ஹரே கிருஷ்ணாவோட இயக்கத்தோட ஒரு பெரிய கோயில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் வந்து எப்பவும் நரசிம்மரை வந்து நம்ம எப்பவும் வழிபாடு பண்ணுறதுனா நரசிம்மரை வைக்கிறதில்ல. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த கோயிலில் இந்த லோக்கல் ரவுடிஸ் நிறைய பேர் வந்து வேணுன்ட்டு வந்து கோயிலில் இருக்கிற பக்தர்கள்லாம் அடிக்கிறது, விக்கிரகத்தை வந்து இது பண்ணுறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, நாசம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது வந்து அவங்கள வந்து தடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இது உண்மையாக நடந்திருக்குது கல்கட்டாலேருந்து ஒரு 150-200 கிலோமீட்டர் மாயாபுரம் சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அப்போது என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் வந்து பிரபுபாதர்கிட்ட போய் கேட்டார். இந்த மாதிரி பிரபுபாதர்னா இந்த ஏக்கத்தோட ஒரு ஸ்தாபகாச்சாரியர், அவர்கிட்ட போய் கேட்டார், இந்த மாதிரி குருமராஜ், இந்த மாதிரி நிறைய லோக்கல் ரவுடிஸ்லாம் நிறைய பேர் வராங்க, நம்மளுக்கு இந்த சனாதன தர்மம் பண்ணுறதுக்கே வந்து விடமாட்டேன்றாங்க, ரொம்ப தடையாக இருக்காங்க, எப்பொழுதுமே ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பிரபுபாதர் கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது பிரபுபாதர் உடனே சொன்னார், எப்படியாவது நீங்கள் நரசிங்கரோட விக்கிரகத்தை வந்து கும்பாபிஷேகம் பண்ணுங்கள், அவங்கள கொண்டு வாங்க, அவங்க அழைச்சின்னு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. அப்போ தான் என்ன பண்ணார், பிரபுபாதர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு நரசிம்மரோட இது வந்து விக்கிரகத்தை வந்து தேடிட்டு கொண்டு வந்து அந்த உக்ர நரசிம்மோட உருவத்தில் இருக்கிற ரூபத்தை வந்து அங்கே வந்து இது பண்ணுறாரு, பிரதிஸ்தாபனை பண்ணுறாரு. அந்த கும்பாபிஷேகம் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை கூட கிடையாது அந்த கோயிலில். ஏன்னா எங்கே நரசிம்மர் இருக்காரோ அங்கே என்ன ஆகுது, விக்னங்கள் எல்லாமே தொலைச்சி விட்ருவாங்க. அவங்க எந்த இவரும் கூட கிட்ட வர மாட்டாங்க. ஆனால் பக்தர்களுக்கு, மக்களுக்கு என்ன ஒரு அபநம்பிக்கைன்னா, வீட்டில் நரசிம்மர் இருக்கக்கூடாது, ஒரு உக்ரம், ஒரு வீடெல்லாம் எல்லோரும் உக்ரம் ஆகிடுவாங்க, எல்லாருக்குமே சண்டை வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். ஆனால்
எங்கே நரசிம்மர் இருக்காரோ அவருக்கு என்ன ஆகுதுன்னா விக்னங்கள் எல்லாமே தொலைச்சி விட்டுருவார். எந்த விக்னமும் இருக்காது. அதுக்கு தான் அவருக்கு இன்னொரு பேர் என்ன, விக்ன விநாசாயக நரசிம்மதேவ். எல்லா விக்னங்களும் அவர் வந்து என்ன பண்ணுவார், எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவார். அப்டக்கல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவார். சொல்லப்போனால் உங்களுக்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புராணத்தில் கணபதி பிள்ளையாரே வந்து அந்த வரத்தை அவர்கிட்ட தான் வாங்கியிருக்காரா, நரசிம்மர்கிட்ட தான் வாங்கியிருக்காரா. நரசிம்மர் தான் அந்த வரத்தை கொடுத்துருக்காரு அவருக்கு. நீங்கள் புராணத்தில் நீங்கள் படித்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த வேதங்கள் எப்படி வந்ததுன்னா ஸ்ருதி, ஸ்மிருதி, இத்திஹாசா, புராணா, அப்புறம் வந்து சித்தாந்தா. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 பொருள்கள் 5-6 பொருள்கள் இருக்குது. அந்த 5-6 பொருள்கள் தான் இந்த வேதங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நரசிம்மர் வந்து நரசிம்ம புராணம் சொல்லி ஒரு புராணமே இருக்குது. அந்த நரசிம்ம புராணத்தை நரசிம்மரை பற்றி நிறைய லீலைகள் இருக்குது. ஸோ நரசிம்மர் இப்படியெல்லாம் நிறைய லீலைகள் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி அதான் அப்புறம் இந்த ஒரு வகுப்பில் நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நரசிம்மருக்கு வந்து அது ஹிரண்யகசிப்புவோட அந்த புலனின்பம் என்ற அந்த ஒரு தீமையை வந்து எப்படியாவது போக வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நரசிம்மர் என்ன பண்ணார், பிரகலாதரே அனுப்பிச்சார். ஸோ பிரகலாதர் அவங்க அப்பான்னு சொல்லி கூட அவங்கள வந்து ஒன்றுமே அவருக்கு வந்து சுயநலத்தை பார்க்கல. அவருக்கு என்ன பண்ணாருன்னா, அவருக்கு இவர் கேட்குறாரு ஹிரண்யகசிப்பு, எங்கேருந்து வராரு உங்கள் கடவுள், எங்கே அந்த கடவுள், எங்கே யார் அந்த கடவுள்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு தடவை பிரபுபாதர் கூட நம்ம ஏக்கத்தோட சம்ஸ்தாபகாச்சாரியர் நல்ல பெரிய வேதாந்தி, அவர் பகவானோட சக்தி ஆவேஷ அவதாரம், அவர் ஸ்ரீல பிரபுபாதர், இந்த ஹரே கிருஷ்ண ஏக்கத்தோட சம்ஸ்தாபகாச்சாரியர். அவர் ஒரு தடவை ஒரு பெரிய 2 வேதாந்திகள் 2 பேர் அவரை பார்க்க வந்தாங்க. அவரை பார்க்க வரும்போது அவரை உட்கார வச்சுட்டு சிம்பிளான 2 கேள்வி கேட்டாங்க. 2 கேள்வி. நீங்கள் பெரிய வேதாந்தின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ இது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஒரு சிம்பிள் கேள்வி என்னென்னா, ஹூ இஸ் காட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சிம்பிளாக கேட்டுட்டீங்க ஹூ இஸ் காட்னு சொல்லி, ஆனால் அதுக்கு நிறைய விளக்கத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஷார்ட் டைமில் வந்து நான் ஸ்வீட்டாக சொல்ல முடியாது, அது வந்து நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொருத்தர் கேட்டார், நீங்கள் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டார். இல்லை அது வந்து ரொம்ப இது காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட், அது காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்டை வந்து நான் அவ்வளோ விளக்கத்தை வந்து அவ்வளோ அத்தனை இந்த ஷார்ட் டைமில் நாங்கள் சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய இது என்ன செய்யுது, கோட்பாடுகள் நிறைய இருக்குது. ஸோ நிறைய புராணங்கள் அந்த வேர்சஸ் எல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அந்த வேதிக் ஹிம்ஸ் எல்லாம் நம்ம சொல்லணும், அதனால் அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். ஒரு 2 சின்ன குழந்தைங்கள் அங்கே போயிட்டு இருந்தாங்க, குருக்குள்ள படிக்கிறவங்க, 5 வருஷம் 6 வருஷம். அவங்கள கூப்பிட்டுட்டு கையில் ஒரு சின்ன பிரசாதம் வச்சுட்டாங்க, பர்ஃபி ஒரு பிரசாதம் கையில் வச்சுக்கிட்டு, இங்கே வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவங்கள கூப்பிட்டுட்டு, என்னப்பா கடவுள் யாருப்பான்னு சொல்லி கேட்டார். அவர் அந்த சிம்பிளாக அவனுக்கு என்னன்னா, அந்த கையில் பர்ஃபி இருக்குது, அதை பார்க்குறாரு. இந்த பர்ஃபி வந்து எனக்கும் கடவுளுக்கும் எனக்கும் இது பெரிய அப்டக்கலாக இருக்குது, ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எப்படியாவது இந்த குரு கிட்ட நான் பர்ஃபி வாங்கிடணும். ஏன்னா சின்ன பையன் இல்லையா, ஸ்வீட் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆக்கர்ஷன் இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதுக்கு எப்படியாவது நான் பதில் இது கரெக்டாக சொல்லணும். ஹூ இஸ் காட்னு சொல்லி கேட்குறாரு பிரபுபாதர். கிருஷ்ணா இஸ் காட், நாராயணன் தான் காட்னு சொல்லி சொல்கிறார். ஒரே ஆன்சர். அது சொன்ன உடனே அந்த பர்ஃபி அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவர் அங்கேயே இருக்காரு. இன்னொரு பையனை கூப்பிட்டாரு. அப்போ இவங்க 2 வேதாந்திகளை கூப்பிட்டு, சரி இதுக்கு எது நீங்கள் முதல்ல கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கல, 2வது கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த கிருஷ்ணர் யார், எப்பேற்பட்டவர் சொல்லி கேட்குறாரு. அவங்க 2 பேரும் வந்து எதுவுமே பதில் கொடுக்கல. இன்னொரு பையனை கூப்பிடுறாங்க, குருக்குள்ள சின்ன பையன், அவனை கூப்பிட்டு ஹூ இஸ் கிருஷ்ணா சொல்லி கேட்குறாரு. கிருஷ்ணா இஸ் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஒரே ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். அப்போ இவங்களுக்கு சொல்கிறாங்க, வேதைஷ சர்வம் அகமேவ வேத்யை. 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம் நீங்கள் பகவத்கீதையில் படித்தா கிருஷ்ணர் சொல்கிறாரு, சர்வ வேதங்களும் நம்ம வந்து படிக்கிறது எதுக்குன்னா, பகவான் தான் முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், உணர்றதுக்காக தான் நம்ம படிக்கிறது. அதுவே நீங்கள் தெரியாமல் என்ன வேதங்களை நீங்கள் படிச்சிங்க, வேதங்கள் படிச்சீங்கன்னா அதோட சாராம்சமே உங்களுக்கு தெரியலையே. ஒரு தடவை ஒரு பெரிய பிராமணர் வந்து நாரத முனி கிட்ட கேட்குறாரு, நாரதா நீ அடிக்கடி வைகுண்டத்துக்கு போயிட்டே இருக்கிற, எனக்கு நல்லா தெரியும், அந்த உங்கள் வைகுண்ட பற்றி இருக்கிற நாராயணா அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்க, எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவர் நாராயணா ஆகட்டும், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கேட்குறேன், நான் போயிட்டு வந்து கேட்டு வரேன்னு சொல்கிறார். அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறாரு. அங்கே வந்து செருப்பு தைக்கிறவன் ஒருத்தன் இருப்பான். அந்த செருப்பு தைக்கிறவன் அவனும் கேட்குறான், சுவாமி நீங்கள் இன்னைக்கு என் இடத்துக்கு வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சுபகாரியமாக இருக்குது, அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, எனக்கு மோட்சம் எப்போ கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டு வந்துருங்கன்னு சொல்லி கேட்குறான். ஆகட்டும் நான் கேட்டு வரேன்னு சொல்லி நேராக நாரதமுனி வைகுண்டத்துக்கு போகிறாரு. நாரதமுனி வைகுண்டத்துக்கு போய்
அங்கே பகவான் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி உங்கள் 2 பக்தர்கள் கேட்டிருக்காங்க, இவங்க 2 பேருக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அது சொல்கிறேன், நான் எப்போ கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு நான் ஒரு சின்ன பரீட்சை வைக்கிறேன். என்ன பரீட்சை சொல்லுங்கள் சாமி, நான் அதை போய் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, இந்த ஊசி இருக்குது, ஊசி கண்ணில் நான் யானையை வந்து கோத்துட்டு இருக்கேன்னு சொல்லி போய் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அது போய் பிராமணர் போய் சொல்கிறாரு. இவர், ஐயா உனக்கு எதாவது அறிவு ஏதாவது இருக்கா? ஒரு ஊசி கண்ணில் போய் யானையை போய் கோக்க முடியுமா? நீ என்ன அறிவாக இருக்கா, இல்லை நீ போயிருக்கியா, இல்லை உண்மையாக சொல்கிறியா, இல்லை நீ ஏதாவது விளையாடுறதுக்கு வந்திருக்கியா என்கிட்டன்னு சொல்லி கோவப்படுறாரு பிராமணர். அப்புறம் அந்த செருப்பு தைக்கிறக்கிட்ட அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொன்னாரே பகவானே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின்றாங்க. என்ன சாமி, நான் இங்கே உட்காந்துருக்கிறது வந்து ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருக்கேன். இந்த இவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்கள், அது எப்படி வந்து தெரியுமா? சின்ன ஒரு விதை போட்டதுனாலே இவ்வளோ பெரிய மரமாயிடுச்சு. சின்ன விதையே இவ்வளோ பெரிய ஆலமரம் ஆக்கின அந்த பகவானை வந்து ஒரு யானைன்னா ஆயிரக்கணக்கான யானையை வந்து கோக்குவாங்க சூதியோட கண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது போய் பகவான் வந்து இவருக்கு சொல்கிறாரு, பகவான் கிட்ட போய் சொல்கிறாரு, நான் வைகுண்டபதிக்கு போய் சொன்னால் அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்தாங்கன்னா, அந்த செருப்பு தைக்கிறவனுக்கு இந்த பிறவிலே அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும். அந்த பிராமணன் இருக்கல, அந்த பிராமணன் பல பிறவி எடுத்த கூட அவனுக்கு மோட்சமே கிடைக்காது. ஏன்னா நம்பிக்கை இல்லை அவனுக்கு. பகவான் மேலே யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த பிறவியில் எந்த பிறவிலையும் அவங்களுக்கு வந்து இப்போ மோட்சமே கிடைக்காது. ஸ்ரத்தாவன் பஜதே யோமம்னு சொல்லி சொல்கிறார் கிருஷ்ணர். யாருக்கு நம்பிக்கை இருக்கோ, யாருக்கு பூர்வ விசுவாசம் இருக்கோ பகவான் மேலே, அவங்களுக்கு கண்டிப்பாக மோட்சமும் உண்டு, கண்டிப்பாக பகவானை போய் அடைவாங்க, பகவானை பிரேமையை அவங்க அடைவாங்க. ஸோ பிரகலாதர்கிட்ட அந்த பிரேமை இருந்தது. பிரகலாதோட ஒரே ஒரு பிஸ்னஸ், ஒரே ஒரு வியாபாரம் என்னென்னா, எப்பொழுதுமே பகவானை நினைக்கிறது தான், வேறு எந்த விதமான இது அவர்கிட்ட இல்லை. எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு வந்ததுன்னு கேட்குறாரு இவர் ஹிரண்யகசிபு. 5 வருஷத்தில் நாங்கள் யாருமே சொல்லிக் கொடுக்கலையே அவருக்கு, எப்படி வந்தது இவங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தாங்க இவங்களுக்கு? ஏன்னா பிரகலாதர் என்ன பண்ணார், கர்ப்பத்தில் இருக்கும்போதே கையாதுக்கு நாரதர் வந்து உபதேசம் பண்ணும்போதே கேட்டார். அவர் அப்போவே கேட்டார். அதனால தான் குழந்தைங்களுக்கு வந்து கர்ப்பவதியாக இருக்கும்போது கோயிலுக்கு கூப்பிட்டு வரணும், உபன்யாசங்களை கேட்கணும், பாகவதத்தை பற்றி கேட்கணும், இதிகாசங்களை பற்றி கேட்கணும், ராமாயணத்தை பற்றி கேட்கணும். இதெல்லாமே நம்ம வந்து பயிற்சி பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த சனாதன தர்மத்தை வந்து அவங்க ஆச்சரணை பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன ஆகுவாங்க, எல்லாம் தீவிரவாதிகள் ஆகிடுவாங்க. ஏன்னா ஆன்மீகமே இல்லாத போயிடும். ஆன்மீகம் இல்லாதவங்க தான் தீவிரவாதி ஆகிறது. ஏன்னா பகவானை பற்றி பக்தியோ பயமோ எது இல்லாத பட்சத்தில் என்ன ஆகிடும், எதை வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க எதை வேணாலும் பண்ணுறதுக்கு வந்து துடிப்பாங்க. அவங்க யாரை வேணாலும் எப்படி வேணாலும் அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பகவானோட பக்தி சேவையை எப்போ வந்து ஈடுபடுறாங்களோ அப்போ என்ன ஆகுது, அது ஆக்கர்ஷணை பண்ணுவாங்க. ஏன்னா உள்ள இந்த இதயத்தில் பல பிறவைகள்லேருந்து நம்ம சேர்த்து வச்சுட்டே இருக்கிறோம். பேங்க்கில் டெபாசிட் போடுற மாதிரி நிறைய சேர்த்து வச்சுருக்கோங்க. ஒரு பெரிய சொத்து மாதிரி இருக்குது, மலை மாதிரி இருக்குது. உள்ள என்ன இருக்குது, அரிஷட் வர்க்கங்கள் இருக்குது. உள்ள காமா, குரோதா, லோபா, மோகா, மத, மத்சரி எல்லாமே இதில் இது எல்லாமே உள்ள வளர்ந்துட்டே வருது. இதெல்லாமே போகணும்னா பகவானோட நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே வரணும். பக்தர்களோட முக்கியமாக சத் சங்கம் பண்ணணும். பக்தர்களோட சத் சங்கம் பண்ணால் சத்குணங்கள் நம்மளுக்கு வரும். சத்குணங்கள் வர்றதுனால என்ன ஆகும், நாளைக்கு நம்ம வந்து உணர்வோம், பக்தின்றது வருவோம், பகவானை பற்றி உணர்வோம், நம்பிக்கை ஜாஸ்தியாகும், ருச்சி ஜாஸ்தியாகும். ஆதோ ஸ்ரத்தா சாது சங்கா பஜன கிரியா அனர்த்த நிவృத்தி நிஷ்டா ருச்சி பாவா பிரேமா, இப்படி 9 விதமான பக்தி தொண்டுகள், 9 ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தி தொண்டு இருக்குது. பிரகலாத் மகாராஜ் சொல்கிறார், இதான் உத்தமமான பக்தி. அதில் வந்து சாது சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதுக்கள் கிட்ட நம்ம சாங்கித்யம் செய்யணும், அவங்களோட சகவாசம் நமக்கு வேணும். அவங்க சகவாசம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பகவான் மேலே நம்பிக்கை வரும், பகவானை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இந்த ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இந்த பௌதிக உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பௌதிக உலகத்தில் யார்கிட்ட நம்ம சகவாசம் வைக்கக்கூடாது, யார் கூட நம்ம வந்து சாங்கித்யம் செய்யணும், யார் கூட அசோசியேஷன் நம்ம அவாய்ட் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதனால தான் ஹிரண்யகசிபு பற்றி அந்த அளவுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. 7வது ஸ்கந்தத்தை பாகவதம்ல நிறைய விளக்கம். எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றது தான் சாஸ்திரத்தை சொல்கிறாங்க. ஹிரண்யகசிபு மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் கலியுகத்தில் என்ன ஆகுதுன்னா, எல்லார்கிட்டையும் அந்த பாவம் இருக்குது. நம்ம எல்லார்கிட்டையும் நல்லாவே இருப்போம், அப்படியே உடனே நம்மளுக்கு கோபம் வந்துருக்கு. சுயநலம் ஜாஸ்தி, செல்ஃபிஷ்னஸ். அதான் பிரகலாத் சொல்கிறார், செல்ஃப்லெஸ் சர்வீஸ் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சுயநிலமே இல்லாத ஒரு பக்தி தொண்டு நம்ம பண்ணாதான் பக்தியை வந்து, ஏன்னா பக்திக்கு இன்னொன்று ஆடம்பரம் என்னென்னா வினயம், பணிவாக இருக்கணும்.
எவ்வளோ அளவுக்கு நம்ம பணிவாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பகவானோட அந்த நாம ருச்சி நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும், வளர்கிட்டே இருக்கும், நாளைக்கு வளர்கிட்டே இருக்கும். அதுக்கு சைதன்ய மகாபு சொல்கிறாரு, நதனம் நஜனம் நசுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமயே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரஹைது கீத்வயே. தனம் எனக்கு தனம் வேண்டாம், பணம் வேண்டாம். நஜனம் எனக்கு ஃபாலோவர்ஸ் வேண்டாம், தொண்டர்கள் வேண்டாம். நான் சுந்தரிம் அழகான பெண்ணு எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? ஜென்மத்துக்கும் பிறவிக்கும் உன்னோட திருப்பாதை வந்து நான் வந்து சேவிச்சா போதும், வேறு எது எனக்கு வேண்டாம்னு சொல்கிறார். அதான் பிரகலாதர் ஃபாலோ பண்ணார். பிரகலாதர் இந்த 9 விதமான பக்திகளை வந்து நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ பிரகலாதர் வந்து இந்த லீனியேஜில் நம்மளுக்கு பெரிய ஆன்மீக குரு அவர். அதோட டீச்சிங்ஸை வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய பெரிய பெரிய வேத வித்துக்கள்லாம் அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரகலாத் மகாராஜா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த புலனின்பம் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு பெரிய எதிரி, அது பெரிய விரோதம். அதை வந்து அதுக்கு தீர்வு தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது தீர்வு என்ன? இப்போ வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போன உடனே நம்மளோட சிம்டம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டு அந்த சிம்டம்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம இப்போது நம்மளோட ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு என்ன புலனின்பம், காமம், ஏதோ ஒரு மேலே ஆசை, பணத்து மேலே ஆசையோ, இப்போ பொண்ணு மேலே ஆசையோ, இல்லை வந்து இப்போ பங்களா மேலே ஆசையோ, இல்லை கிரிக்கெட் மேலே ஏதோ ஒன்று, ஸ்போர்ட்ஸு ஏதோ ஒன்று, இல்லை கார்ட்ஸு, கேம்பிளிங்கு, ஆளாளுக்கு ஒரு இந்த புலனின்பம் பண்ணுறது இருக்கும், நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அது மேலே ருச்சி ஜாஸ்தி. நம்மளுக்கு பல பிறவைகள்லேருந்து நம்ம வந்து இது வந்து வந்துட்டே இருக்கோம். இந்த பிறவையில் கிடையாது, பல பிறவைகள், 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கிற எல்லா யோனிகளும் நம்ம வந்து பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கோம். பிரயாணம் பண்ணி என்ன ஆயிடுச்சு, அது நல்லா நம்ம ரத்தத்தில் வந்து பதவி ஆகிட்டு இருக்கு. இப்படி தான் நம்ம இருக்கணும், இன்னும் அனுபவிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படியாவது இதிலேருந்து நம்ம விலகணும்னா என்ன பண்ணணும்னா, பக்தரோட சாங்கித்யம் நம்மளுக்கு வேணும், சாது சங்கம் வேணும், ஹரிநாமத்தை வந்து நிறைய நம்ம வந்து ஜபிக்கணும். கலியுகத்தில் வந்து நம்ம எவ்வளோ பெரிய தபஸ்யா, காட்டுக்கு போகிறது வந்து உட்காந்து நம்ம வந்து பெரிய பெரிய முனிவர்கள் மாதிரி, சாதுக்கள் மாதிரி, ரிஷிகள் மாதிரி உட்காந்து பண்ண அவசியமே தேவையே இல்லை. சிம்பிளாக சாதாரணமாக இருக்கிற இடத்துல நம்ம பகவான் நாமத்தை சொன்ன போதும். கலேர் தோஷ நிதிராத அஸ்தியே கோன் மகோகுணம் கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பரஜிதன்னு சொல்லி போயிட்டார் பாகவதம்ல. கலியுகம் எல்லாமே தோஷம், எங்கே பார்த்தாலும் தோஷம். பாருங்கள், சொல்கிறாங்க இப்போது இந்த போர் நடக்குது, இந்த போரில் என்ன சொல்கிறாங்க, இன்னும் 18 மாதம் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? இந்த போருக்கு காரணம் என்ன? நான் தான் ராஜா இருக்கணும், நான் தான் பாஸாக இருக்கணும், நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் கேட்கணும், இது எனக்கு சம்மந்தப்பட்டது, இது என்னோட இது ஜமீன், இது உன்னோட ஜமீன் கிடையாது, இது என்னோடது, நான் பாசிசம், ஈஸ்வரா பாவா. என்ன ஏன் வருது ஈஸ்வரா பாவா? புலனின்பம், நான் அதை அனுபவிக்கணும், நான் ராஜா, நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்கணும். இரண்டகசிபு அப்படி தானே பண்ணார். 33 கோடி தேவர்களை அவங்க அரண்மனையில் வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்கணும். சூரியனை இப்படி பார்த்தா உடனே, அதில் பாகவதம்ல நீங்கள் படித்தா தெரியும், சூரியனை இப்படி பார்க்குறாரு, ஏய் நிறுத்து, வெயில நிறுத்து, நீ அப்புறமா வாங்க, சூரியன் அந்த பக்கம் போயிடணும். அந்த அளவுக்கு வலிமையான சக்தி இருக்குது. சந்திரனை பார்த்து, ஏய் நான் கூப்பிடும்போது தான் நீ வரணும், இல்லை போயிட்டு அந்த பக்கம்னா சந்திரன் போயிடணும். போயிட்டார். சூரிய சந்திரன் 2 பேரும் எவ்வளோ வலிமையான தேவர்கள். அவங்க 2 பேரும் அவங்களோட பயத்துக்கே ஓடிட்டார் 2 பேரும். அப்புறம் இந்த இயற்கையில் இருக்கிற நியமங்களை எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுட்டார். அவரோட கட்டுப்பாட்டில் வந்துச்சு எல்லாமே. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே சேஞ்ச் பண்ணிட்டார். 3 முக்கியமான ஒரு இது கொடுத்து சொன்னார் அவர். சனாதன தர்மத்துக்கு விருத்தமான ஒரு 3 கொடுத்தாரு. எங்கெங்கே பிராமணர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாமே தொலைச்சி விரட்டி விட்டுருன்னு சொன்னாங்க. எங்கே யக்னங்கள், யாகங்கள், ஹரிநாமம் நடக்குதோ அங்கே உடனே அவங்கள வந்து என்ன பண்ணுற, அந்த நாமத்தை சொல்ல விடாத, அவங்கள விரட்டி விட்டுருந்தாங்க. சாஸ்திரங்கள் எங்கே படிக்கிறாங்களோ, வேதங்கள் எங்கே படிக்கிறாங்களோ, அந்த நூல்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கிழிச்சு கொளுத்தி விட்டுறன்றாங்க. கிழிச்சு கொளுத்தி விட்ரு, யாருமே படிக்கக்கூடாது, என்னோட நாமத்தை தான் சொல்லணும் நீங்கள். இதுதான் சுப்ரமசி. நான்ன்றது நான், நீ, நான் என்னோடது. இந்த ரெண்டு 3 வார்த்தைனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் பிறவி எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் இந்த பௌத்திக உலகத்தில். இதை வந்து பிரகலாத் மகாராஜ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நானும் எந்தன்றது இருக்கக்கூடாது. எப்போ நானுன்றது நம்மக்கிட்ட போகுமோ அப்போ தான் நம்ம வந்து பிரகலாதரோட டீச்சிங்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அந்த நானுன்றதுனால தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். இன்னும் இந்த பௌத்திக உலகத்தில் கஷ்டப்பட்டுருக்கோம். யாருக்குமே இந்த உலகத்தில் எதுக்கு கஷ்டப்படுறோன்றதே தெரியாது. நம்ம யாருன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம், ஏன் இந்த மாதிரி துன்பம் நம்மளை தேடிட்டு வருது, நம்மளை இதுக்கு காரணம் தான் என்னன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த துன்பம் நம்மளை வந்துட்டே இருக்கு.
ஜென்மா, மிருத்யு, ஜரா, வியாதி, இந்த 4மே நம்மளை தேடிட்டு வருது. நம்மளுக்கு பிறவி வேண்டாம், ஆனால் பிறவி நம்மளை தேடிட்டு வருது. மிருத்யு இதை என்ன இது முழுமையாகிறது, அது வயசாகிறது நம்மளுக்கு வேண்டாம். நம்ம எப்போ இளமையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அது நம்மளை இந்த வயசாகிறது நமக்கு வந்துகிட்டே இருக்குது, வயசு ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து வியாதினாவே நம்மளுக்கு பயம், ஹாஸ்பிட்டல்னாவே நம்மளுக்கு பயம், ஆனால் தேடிட்டு வருது நம்மளை வியாதி. அப்புறம் மிருத்யு, மரணமானவே ரொம்ப பயம் நம்மளுக்கு, பயங்கரம். அப்பா வேண்டாப்பா மிருத்தி, அங்கே நான் போகிறதில்லப்பா, நான் போகிறதில்ல, இந்த பார்டர் ஏரியாவுக்கு நான் போகிறதில்லப்பா, எனக்கு பயமாக இருக்குது. எல்லாம் என்ன ட்ரோன்ஸ் எல்லாம் விட்றாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் பெரிய பெரிய மிசைல்ஸ் ஆப்ரேட், நான் போகிறதில்லப்பா, எவ்வளோ பயக்கிறோம், பயந்துடும் நம்ம. இந்த 4 நம்மளுக்கு வேண்டாம். இதுதான் முக்கியமான நம்மளுக்கோட பிரச்சனை. வேறெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை தான். இந்த 4 பிரச்சனைக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. இது வேண்டாம்னு சொல்லி தான் நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை தேடிட்டு இது வருது, இது தேடிட்டு வருது. நம்ம வேண்டாம்னா கூட நம்ம டோர் ஸ்டெப்புக்கு வந்து இந்த யமதூதர் வருவாங்க. நமக்கு டைம் ஆயிடுச்சு வாப்பா, நீ ஏறு சொல்லி இழுத்துட்டு போகிறாங்க அந்த யமதூதர். இதெல்லாம் புராணத்தில் வந்து பாகவத் புராணத்தில் நல்லா விளக்கமாக கொடுத்துருக்காங்க. 28 நரகலோகத்தோட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம என்னென்ன பாவங்களை செய்கிறோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த இதெல்லாம் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளை தேடிட்டு வருது. ஆனால் இதனால வந்து நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்றது தான் நம்ம கிட்ட இருக்குது. இதுக்கு தீர்வு தான் என்ன? இதனால வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம்னா ஒரு யுகத்திலையும் ஒரு வழிபாடு இருக்குது பகவானை வந்து அடையிறதுக்காக. அந்த ஒரு வழிபாடு தான் இந்த பகவானோட நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனம் செய்ய 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 நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு நானுன்றதை விட்டு நம்ம என்ன செய்யறோம், இது பகவானது, இது வேணுகோபால சுவாமி, இது நம்மளுது கிடையாது, இது எதுவுமே நம்மளுக்கு எதுவும் கிடையாது. ஈஷோபநிஷத்துல சொல்றாங்க, ஈஷாவசம் இதம் சர்வம் சொல்லி சொல்றாங்க. சர்வமும் என்னோட தான். ஆனா உங்களுக்கு எதுக்காக இங்க கொடுத்துருக்கேன், இதை வந்து நீங்க ஒரு வாடகைக்காரரா நீங்க இதை பயன்படுத்தி நீங்க வந்து என்ன செய்யணும், நீங்க கிளம்பிட்டு அவ்வளவுதான். அதான் உங்களுக்கு நானுன்றது எப்போ நம்ம விடுவோமோ அப்போதான் நம்ம வந்து பகவான் கிட்ட போகணும். இதை விடுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா பகவானோட நாமம், பக்தரோட சாங்கித்யம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிரசாதம்னா எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்கன்னா, கோயிலில் யாரோ ஒருத்தர் சமையல் பண்ணிட்டு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க, அது பிரசாதம்னு சொல்லி நினச்சிருக்காங்க. எல்லாருமே இப்படி தான் நினச்சிருக்காங்க. ஆனால் அது கிடையாது. அது வந்து போகான்னு சொல்லி பேர், சம்ஸ்கிருதத்தில் போகான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த படைச்ச போகாவை எடுத்துகிட்டு போய் பகவான்கிட்ட வச்சு அதுக்கு துளசி போட்டு அதோட பகவான் அந்த சில மந்திரங்கள்லாம் இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். சுவாமி, நான் ஏதாவது ஒரு அபராதம் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, தயவுசெய்து இது நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணுங்க, நீங்கள் தான் இதுக்கு எஜமான். என்ன சொல்கிறாரு பகவான் 5வது அத்தியாயத்தில் 29 ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க, போக்தாராம் யக்ன தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் சாந்தினாம் நாக்காமம் சாந்தி ரட்சத்தேன்னு சொல்கிறாங்க. எல்லா ஒரு செயல்களும் எனக்காக தான் சொல்லி சொல்கிறார் பகவான். எல்லாமே எனக்கு. போக்தாராமன் என்ன, நான் போகிக்கிறவன், நான் என்ஜாய் பண்ணுறவன், நான் அனுபவிக்கிறவன் நான். ஸோ போக்தாராம் யக்ன தபச, எல்லா தபஸும் எல்லா யக்னமும் எல்லாமே எனக்காக தான் சொல்லி சொல்கிறாங்க. சர்வலோக மகேஸ்வரம், எல்லா லோகத்துக்கும், இந்த ஈடேறு 14 லோகத்துக்கும் அது ஒரே ஒரு யூனிவர்ஸ், அது ஒரே ஒரு பிரம்மாண்டம். அந்த மாதிரி பிரம்மாண்டம் பல பிரம்மாண்டங்கள் இருக்குது. எல்லா பிரம்மாண்டத்துக்கும் யாரோட இது எஜமான், நான் தான் எஜமானு சொல்கிறேன். சர்வலோக மகேஸ்வரம்னா கண்ட்ரோலர், என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சுஹ்ருதம் சர்வபூதானம், எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் வந்து எப்படி இருக்கேன், நண்பராக இருக்கிறேன். பகவான் பாருங்க, ஒருத்தர் வந்து சொல்கிறாங்களா கோயிலில் வந்து சொல்கிறாங்க, ஒரு ஆள், என்ன மாதிரி ஒரு பாவி யாருமே கிடையாது. நரசிம்மர் கிட்ட போய் சொல்கிறாராம், என்ன மாதிரி ஒரு பாவி யாருமே கிடையாது, நான் என்ன செஞ்சாலும் என்னை யாருமே மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாராம். அப்போ பகவான் நரசிம்மர் அதுக்கு சொல்கிறாராம், நீ ஏன் அதை பற்றி நீ கவலைப்படுற, நீ பாவம் பண்ணிட்டியா பகவத்கீதை அதுக்கு ஒரு ஸ்லோகா இருக்குது. பகவான் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அபிச்சேத்த ஜுராச்சாரம்னு சொல்லி ஒரு ஸ்லோகா வருது. அந்த ஸ்லோகா சொல்கிறாரு, நீ எப்பேற்பட்ட பாவம் பண்ணாலும் நீ பரவாயில்ல, நான் உன்னை ஏற்றிக்கிறேன். அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார், நரசிம்மர் போய் சொல்கிறார், நரசிம்ம சுவாமி, நான் வந்து ரொம்ப ஏழப்பட்டவன், பூஜை பண்ணுறது கூட என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, நரசிம்மர், பத்திரம் புஷ்பம் பணம் தோயம் யோமே பக்தா பிரயச்சதி ததகம் பக்தி உபிரதம் அஸ்னாமி பிரியதாதனம். நீ எதுவுமே கொடுக்காதப்பா, நீ வந்து பெரிய வெள்ளரச நாட்டிலேருந்து எதுவும் வந்து நீ கொண்டு வராத, தங்கமோ வஜ்ரமோ வைரமோ எனக்கு கொடுக்காத, ஏதோ அங்கே தோட்டத்தில் இருக்கிற பூ எடுத்து வந்து எனக்கு அர்ப்பணம் பண்ணாங்க, அதை வந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுற, பக்தியோட பண்ணு, அன்போட பண்ணுன்றாரு. அதுவும் கிடைக்கலையா, துளசி எடுத்துகிட்டு வந்து எனக்கு வெயி, அதுவும் கிடைக்கல, ஒரு கிளாஸ் தண்ணி டம்ளர் தண்ணி எனக்கு வச்சு, பத்திரம் புஷ்பம் ஒரு இலை, துளசி இலை, தோயம், ஏதாவது ஒன்று உனக்கு, இதெல்லாம் எல்லா இடத்தும் கிடைக்கும், பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனோ செடி இருக்குது, எத்தனோ மரம் இருக்குது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், காலையில் பகவானுக்காகவே
ஃப்ரெஷ்ஷாக பூ பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் பகவானுக்கு வைப்பாங்க நிறைய பேர், நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இது கிடைக்குது. அதனால் நீ பெரிய எனக்கு தங்கத்தட்டலில் கொடுக்கணும், வெள்ளித்தட்டலில் நீ கொடுக்கணும்னு சொல்லி நான் என்றைக்குமே நான் உனக்கு கேட்க மாட்டேன். பக்தியோடு நீ எது கொடுத்தாலும் நான் அதை ஏற்றிக்கிறேன். அதனால் பகவான் எல்லாருக்கும் சுகிருதம் சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன எப்படி இருப்பார், ஸ்நேகிதராக இருப்பார். எல்லாருக்குமே அவர் தான் வெல்விஷர். இஸ் அ வெல்விஷர் ஃபார் எவ்ரி ஒன். யார் போனாலும் அவரை வந்து நீ வர வேண்டாம், நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி என்றைக்குமே சொல்ல. ஒரு கொலகாரம் போனால் கூட அவர் என்ன செய்கிறார், ஆச்சரியம் கொடுக்குறார், அவர் கூட அடக்கலம் கொடுக்குறார் பகவான். ஸோ பகவான் மாதிரி யாரும் வந்து அந்த எப்பேற்பட்ட பாவியும் சரி, எப்பேற்பட்ட கொலகாரம் சரி, யார் போனாலும் அவருக்கு அடக்கலம் கொடுக்குற வந்து பகவான். இப்போ நம்ம கூட வீட்டில் ஒருத்தர் இருப்பார், ரொம்ப வயசான இருப்பார், அவரால் பெரிய தொல்லையாக இருக்கும் நம்மளுக்கு, போடா வெளியே சொல்லி துரத்துருவோம் அவங்கள. அவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக கோயில்கிட்ட போகிறாங்க. ஏதோ ஒரு கோயில்கிட்ட உட்காந்து அங்கே என்ன செய்கிறார் பகவான், அவருக்கு எல்லா அமைப்பு கொடுத்துருவார். 3 வேளை பிரசாதம், அது இல்லாமல் பகவானை சேவிக்கிற ஒரு அவகாசமும் அவர் கொடுத்துட்றார். ஸோ அதனால் நரசிம்மர் வந்து நம்ம ரட்சணைக்காக தான், நம்ம சம்ரட்சணைக்காக எப்பொழுதுமே அவரை நினச்சிட்டே இருந்தால் போதும். நரசிம்மரை பிரகலாதர் மாதிரி எந்நேரத்துலையும் அவர் நம்ம ரெடியாக இருப்பார். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், அதுக்கு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை வேணும். புலனின்பம் பண்ணுறது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரே தடவை நம்ம வந்து அதை வந்து விளக்க முடியாது. ஸ்லோவாக, நிதானமாக, ஸ்லோவாக, கிராஜுவலாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வரணும். நரசிம்மர் லீலை நிறைய இருக்குது. நரசிம்ம புராணத்தில் நீங்கள் பார்த்தா நிறைய லீலைகள் நம்ம பார்க்கலாம். நரசிம்மர் எப்படி வந்து பக்தர்களை வந்து அவர் காப்பாற்றுறாங்கிறது நிறைய லீலைகள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் என்ன பண்ணார், நரசிம்மரோட விக்கிரத்தை வந்து எப்படியாவது பிரதிஸ்தாபனம் பண்ணன்னு சொல்லி அந்த நரசிம்மரோட கோயில் பெரிய கோயிலாக கட்டிட்டார். ஏன்னா நரசிம்மரோட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் கோயில் கட்டும்போது, நரசிம்மர் கோயில் மட்டும். ஏன்னா நரசிம்மருக்கு எந்நேரமும் ஏதோ ஒன்று நம்ம வந்து சேவை செஞ்சுட்டே இருக்கணும். இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களாம் தெரியாது, கட்டி விட்டார். கட்டி விட்டு ஒரு அந்த 48 இது பண்ணுவாங்க இல்லையா, என்னது வாடி சேஃப் அது மண்டல் பூஜை. அந்த மண்டல பூஜை பண்ணாங்க. மண்டல பூஜை பண்ணிவிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் பூஜாரி இல்லை, எதுவும் இல்லை, சம்ஸ்காரம் சோடசபக உபச்சாரம் பண்ணும், அதுவும் இல்லை, படைக்கணும், 3 தடவை படைக்கணும் பகவானுக்கு, அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதம் ஆச்சு பாருங்கள், இது உண்மையாக நடந்தது. அந்த ஊரே அழிஞ்சிடுச்சு. அப்படியே எல்லா இடத்துலையும் நெருப்பு இதாகி எல்லாமே ஊரே அழிஞ்சிடுச்சு, வீடு அழிஞ்சிடுச்சு. நிறைய பேர் இறந்துட்டாங்க. இது பல வருஷங்கள், ஒரு 20-25 வருஷம் முன்னாடி நடந்தது. ஏன்னா எல்லாருமே கோயில் கட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, ஆனால் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. கோயிலில் வந்து எப்படி நடத்தணுன்றது அந்த பூஜாரிகளுக்கு, அந்த வேத வித்துங்களாம் இருப்பாங்க, அவங்கள வந்து நியமித்து தான் அந்த சேவை எப்படி செய்யணுன்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலை கட்டணும். அதனால் இந்த பிராமணான்றது வந்து என்னென்னா சும்மா சர்வசாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. யஜனு யாஜனு பட்டனு பாட்டனு தான பரீட்சகான்னு சொல்கிறாங்க. பிராமணோட முக்கியமான ஒரு கடமை என்னென்னா யஜனு யாஜனு. அப்படின்னா வேதங்களை படித்து மற்றவங்களை வந்து வேதங்களை படிக்க வைக்கணும். பட்டனு பாட்டனு, அப்புறம் இது வேதங்களெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் பக்தி சேவையில் எல்லாரையும் கொண்டு வரணும். அவங்களும் பக்தி சேவை செய்யணும், மற்றவங்களையும் பக்தி சேவையில் என்கேஜ் பண்ணணும். அப்புறம் தான பிரதிகரணா, அப்படின்னா அவங்களும் தானத்தை கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. மற்றவங்க கொடுக்குற தானத்தையும் அவங்க கூட தோடி பிராமணர் இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த பிராமணனுக்கும் அவங்க வந்து அந்த தானத்தை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இதான் பிராமணோட முக்கியமான ஒரு கொள்கை. அதை விட்டு பிராமணோட வேறு எதாவது பண்ணால் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அவனோட குடும்பத்துக்கே, அந்த குலத்துக்கே விருத்தமாயிடும், அந்த குலத்துக்கே விருத்தமாயிடும். அதனால் பிராமணராக பிறப்புனால பிராமணர் யாருமே கிடையாது. சாஸ்திரங்களை சொல்லுது, சாத்துர்வர்ணம் மயா சுஷ்டம் குணகர்ம விவாக செய்யான்னு சொல்கிறாங்க. ஒரு ஜாதியை வந்து எப்படி 4 ஜாதி தான் இருக்குது, பிராமணா சத்திரியா வைஷ்ய சூத்ரா, இந்த 4 ஜாதி தவிர வேறு எந்த ஜாதியும் கிடையாது. சாஸ்திரங்கள் சொல்லுது. பகவத்கீதா 4வது அத்தியாயத்தில் நீங்கள் படித்தா 3வது ஸ்லோகாவில் சொல்கிறாங்க, 3வது 4வது ஸ்லோகா சொல்கிறாங்க. அதாவது உங்களோட குணத்தை பற்றியும் கர்மத்தை பற்றியும் அது வந்து விபஜனை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன குணம் இருக்கோ அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த கர்மத்துக்கு தகுந்த நீ என்ன செயல் செய்யறியோ அந்த செயல். நீ வேதங்களை படிக்கிற நீ பிராமணா, வேதங்களை மற்றவங்களை வந்து நீ உபன்யாசம் பண்ணுறியா, அவங்களுக்கு போதனை பண்ணுறியா நீ பிராமணா, ராஜ்யத்தை ஆள்றியா நீ சத்திரியா, விவசாயம் பண்ணுறியா, கோ சேவை பண்ணுறியா, கோரக்ஷனை பண்ணுறியா நீ வந்து வைஷ்யா. அப்புறம் இவங்க 3 பேருக்கும் நீ வந்து சேவை செய்றியா, அவங்க வந்து சூத்ரா. ஸோ இந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து சரியாக நம்ம கடைப்பிடிச்சா இந்த மாதிரி பிரச்சனையே வராது. முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா சாஸ்திரங்களை, கவு ஸ்லாட்டர் இருக்கக்கூடாது, பசு மாடங்களை வந்து பலி கொடுக்கக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டு பசுவை பலி கொடுக்காது.
எந்த காலத்து எந்த ஒரு இதுலேயும் வந்து பிராமணர்களை வந்து நிந்திக்கக்கூடாது, உண்மையான பிராமணர்களை நிந்திக்கக்கூடாது. அப்புறம் வேத சாஸ்திரங்களை வந்து எந்நேரமும் நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அப்படின்னா நாமமும் அதில் சேரும், முக்கியமாக நாமமும் சேரும், ஹரிநாம சங்கீர்த்தனம் முக்கியமாக சேரும். இந்த 3 எங்கே வந்து தொடர்ச்சியாக இருக்குமோ, தொடர்ச்சியாக இந்த சேவை செய்கிறாங்களோ, அந்த நாட்டில் அந்த ஒரு சமுதாயத்தில் எப்பவும் சாந்தி இருக்கும், எப்பவும் மங்களகரமாக இருக்கும், லோக கல்யாணமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது அவங்களுக்கு. எந்நேரமும் இந்த 3 மட்டும் எப்போ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். இது தொடர்ந்ததுக்காக அது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கணும். அந்த மாதிரி அரசாங்கத்தை வந்து நம்ம வந்து தேர்ந்து எடுக்கணும். அந்த அரசாங்கத்தை அந்த மாதிரி இப்போ இருக்கிற அரசாங்கம் பாருங்கள், சென்ட்ரலில் எல்லா சனாதன தர்மத்தை வந்து காப்பாற்றுறாங்க. நான் அவங்களுக்காக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, நாட்டை காப்பாற்று. இந்த பரத வருஷம் வந்து வேது பூமி, இது உலகத்திலேயே நம்ம பரத வருஷம் மாதிரி எந்த நாடும் கிடையாது. வேதத்துக்கு வந்து இது வந்து பெரிய என்ன சொல்கிற சென்டர், இது சென்டர் ஃபார் ஆல் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன்ஸ், ஃபார் ஆல் ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ். நம்ம நாட்டை பார்த்து மற்ற நாட்டுகள் வந்து நம்மளை பார்த்து நம்ம வந்து அவங்க வழிபடணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வேதங்களை வந்து எல்லாருக்குமே பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்கிறாங்க, பாகவத்தில் பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாருங்கள், நீங்கள் 1950 1920s அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு போகிறன்றதே நாங்கள் கேட்டதே கிடையாது மக்கள். நீங்கள் கேட்டு பாருங்கள், 1900 1890 அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி போர் கிடையாது. இந்தியா சைனா கூட போர் வந்ததே கிடையாது. அதுக்கு பிரபுபாதர் சொல்கிறார், என்ன காரணம்னா, there was கிருஷ்ண கான்சியஸ்னஸ் வாஸ் தேர். ஆன்மீகமான சிந்தனை எல்லாருக்குமே இருந்ததா, பகவான் சிந்தனை எல்லாருக்கும் இருந்ததா. எல்லாருமே பக்தி தொண்டு, ஆன்மீகம், ஹரிநாம சங்கீர்த்தனம், யக்னங்கள், யாகங்கள், ஹோமங்கள், அப்புறம் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாமே அந்த மாதிரி அப்போ நடந்துட்டு இருந்தா. அதனால் எந்த விதமான பிரச்சனையே இருக்கல. அதுக்கப்புறம் தான் வர 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 என்னாச்சு, இந்த கிருஷ்ண பக்தின்றது குறைஞ்சிருச்சு, ஆன்மீகம்ன்றது குறைஞ்சிருச்சு, ஆன்மீக ஈடுபாடே இல்லாமல் இருந்துருச்சு. கோயிலுக்கே வரது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேதங்களை படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, பிராமணங்களே கிடையாது. இந்த மாதிரி ஆக ஆக என்னாச்சு, நிறைய அசுரர்கள் வளர்ந்துட்டாங்க, புலனின்பம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, நிறைய வெவ்வேறு வெரைட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக நம்மளோட லைஃப் ஸ்டைலே, நம்மளோட வாழ்க்கையோட இதே ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்மளோட இதே டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் ஆகிடுச்சு, உல்ட்டாகிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஒன்றுனா வந்துட்டு. அதனால் நம்ம ஒரு பாரதியனா, ஒரு பௌரனா, ஒரு சிட்டிசனாக நம்ம என்ன செய்யணும், பாகவதம், பகவத்கீதா, ஹரிநாம சங்கீர்த்தனம், சாது சங்கம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம வந்து எல்லாருக்குமே இது பண்ணி கொடுக்கணும், ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணால் தான் எல்லாம் மக்கள் வருவாங்க. நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. நம்ம நாட்டில் இருக்கிற ஆர்வம் எந்த நாட்டிலையும் கிடையாது, வராது. எல்லாருக்குமே உள்ளே வந்து பக்தி பொங்கின்னு வருது அப்படியே. ஆனால் வெளியே வரமாட்டேன்றாங்க, கூச்சம். யார் ஏதாவது சொல்லிடுறாங்களோ, யார் ஏதாவது நினச்சிருவாங்களோ. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது பண்ணலாம். ராமாயணத்தில் அணில் கூட சேவை செஞ்சது பகவானுக்கு, ராமருக்கு சின்ன சின்ன சேவை பண்ணாலே பகவானுக்கு எவ்வளோ சந்தோஷமாயிடுது. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுமோ, நம்மளுக்கு என்ன இது அது நம்ம பகவான் பக்தர்களுக்கு சொல்லலாம், மக்களுக்கு சொல்லலாம். அது சொல்லி நம்ம புரிய வைக்கலாம். எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த பொறுப்பு நம்ம ஏற்றிக்கிட்டால் தான் நம்ம வந்து இந்த பெரிய வேத பூமியை வந்து நம்ம ரட்சணை பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன ஆகிடுமோ என்னன்றது பயமாக இருக்குது இப்போ நம்மளுக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் போனால் கடவுளை வந்து எக்ஸிபிஷனில் பார்க்குற அளவுக்கு என்னமோன்றது பயமாக இருக்குது. பசுமாடு எங்கே இருக்குன்னு தேடுவாங்க. அப்புறம் எந்த எக்ஸிபிஷனில் போய் பார்க்கலாம், எங்கே போய் பார்க்கலாம், எந்த சர்க்கஸில் போய் பார்க்கலான்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகிடும். அதனால் கோரக்ஷனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கோரக்ஷனா பிராமணஸை வந்து காப்பாற்றணும், சம்ரட்சணை கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் இந்த வேதங்களெல்லாம், இந்த வேத மந்திரங்களெல்லாம் உச்சாரணை பண்ணி அதை வந்து காப்பாற்றுறது, அதை வந்து அது எல்லாருக்குமே சேர்க்குறாங்க. எல்லாருக்கும் போய் அந்த பிரச்சாரம் பண்ணுறாங்க, பரவலாக பறக்கிட்டு இருக்காங்க. உண்மையான பிராமணர்கள். அதுக்கப்புறம் ஹரிநாம சங்கீர்த்தனம், அப்புறம் பிரசாதம், பகவானுக்கு படைச்ச பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த பிரசாதத்தில் என்ன இருக்குன்னா கருணை. சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பிரசாதம்னா கருணைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து நேராக இந்த மாதிரி வகுப்பு வரமாட்டாங்க, சத்சங்கத்துக்கு வரமாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம வந்து பிரசாதத்தை தான் நம்ம கொடுக்கணும். அந்த பிரசாதம் பண்ணும்போது பக்தியோட, நல்ல உணர்வோட, நல்ல ஆன்மீகமான ஒரு சிந்தனையோடு நம்ம செஞ்சால் பகவானை வந்து அதை ஏற்றிக்குவார், ஸ்வீகாரம் பண்ணி அது பிரசாதமாக கொடுப்பார் நம்மளுக்கு. அந்த பிரசாதத்தை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. हरिनाम संकीर्तन महायज्ञ की, वेणुगोपाल स्वामी भगवान की, अनंत कोटि वैष्णव वृंद की, नाम संकीर्तन यज्ञ की, हिताय सीतानाथ गौर प्रेमानंदे. हरे कृष्ण.
ஒரு சனிக்கிழமை ஈவினிங்கு நம்ம இந்த மாதிரி சத்சங்கம் எடுக்கும். பக்தர்கள்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வரலாம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து ஹரிநாம ஜபம் செய்வோம். எல்லாம் நம்ம விஸ்வசாந்தி, நம்ம போர் வீரர்களுக்கு எல்லாமே ஒரு சம்ரட்சணை கொடுக்கறதுக்காக, ஒரு ரட்சணை கொடுக்கறதுக்காக, எல்லாருக்குமே வந்து ஆன்மீகமான ஒரு ஈடுபாடு வர்றதுக்காக, உலகத்தில் சாந்தி வர்றதுக்காக இந்த பகவானோட நாமத்தை ஒரு 10 நிமிஷம் செய்வோம். நான் நரசிம்ம ப்ரேயர் ப்ரேயர் பண்ண. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த மாதிரி மாலை இருக்குது. இது 108 மணி இருக்கும் இதில். ஸோ இந்த 108 வந்து புராணாஸுக்கு சம்மந்தப்பட்டது கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த 108 வந்து கோபியர்களுக்கும் புராணத்துக்கும் இது வந்து ஒப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த 108 கோபியர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம வைகுண்டத்துக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆன்மா வந்து உங்களோட நாமத்தை வந்து சர்வ காலமும் அவங்க வந்து உச்சரிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்லுவாங்க. அதனால தான் இந்த 108 மணியா இது. அதான் 108 வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நம்பர். அதனால தான் 108 புராணங்கள், 108 கோபியர்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது 108. அதனால தான் இந்த 108 மணியில் வந்து எல்லாருமே ஜபம் பண்ணுவாங்க. இது வந்து விஷ்ணு மணின்னு சொல்லுவாங்க. இந்த விஷ்ணு மணியை பிடிச்சி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே சொல்லுங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரா பக்த விருந்தா. இந்த நாமம் எதுக்குன்னா, இது பேர் பஞ்சதத்துவ மந்திரம் சொல்லி பேர். இந்த பஞ்சதத்துவ மந்திரம்னா கலியுகத்தில் வந்து இந்த 5 தேவர்கள், அதாவது கிருஷ்ணா, பலராம், அப்புறம் ராதாராணி, அப்புறம் விஷ்ணு மற்றும் சிவா, அப்புறம் வந்து நாரதமுனி, இவங்க 5 வந்து ஆராத தெய்வங்கள். இவங்களோட மந்திரத்தை சொல்கிறதுனால முதல்ல இவங்க மந்திரத்தை சொல்கிறதுனால நம்ம ஏதாவது குறைகள், ஏதாவது அபராதங்கள் பண்ணால் நாம ஜபத்தில் இவங்க வந்து நம்மளை வந்து மன்னிப்பாங்கன்றது இவங்க ஒரு நம்பிக்கை. அதனால தான் இவங்க இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹரே கிருஷ்ண மந்திர ஜபத்தை சொல்கிறோம். ஸோ இதை இந்த ஒரு மணியாக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ ஒரு மணிக்கு அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அடுத்தடுத்த மணிக்கு போயிட்டே இருக்கலாம், சொல்ல போயிட்டே இருக்கலாம். அந்த சொல்லும்போது நல்லா காதால் கேட்கணும், அவ்வளோதான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண